ஒரு லிசனர் வச்சு ஒரு ரீட்ரை வச்சு ஒரு சின்னதா சும்மா ஒரு அசெட் மாதிரி எழுதி சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ரொம்ப கான்ஃபிகரேஷன் இருக்க மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஒன்று எழுதுறேன். ரீட்ரைனா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஒரு எந்தெந்த எந்தெந்த மெத்தடுக்கு மட்டும் ரீட்ரை அப்ளை பண்ணுவோ அந்தந்த மெத்தடுக்கு மட்டும் அப்ளை பண்ணா போதும். எல்லா மெத்தடுக்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வச்சு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல அந்த லிஸ்னர் ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் சொல்றேன் பாரு. அந்த டெஸ்ட் என்ஜின் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு இந்த லிசனர் எடுத்து போட்டு அந்த பர்டிகுலர் நேமுக்கோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணணும். இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறமா லாஸ்டா இந்த எரர் ஏன் வருதுன்னே தெரியல. நானும் பார்த்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன். இந்த மிஸ்மேட்ச்னே வருது. இது மட்டும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டு நான் வரேன். ரீட்ரையும் லிசனரும் அசர்ட்டும் மூணும் ஒரே ப்ரோக்ராம்ல பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ல எப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் என்ஜின்ல நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோட் வந்துட்டு நீங்க பெரிய லெவல்ல எப்படி எழுதுறது, ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோக்ரி வெப்சைட் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த நோக்ரி வெப்சைட் நான் எடுத்திருக்கேன். நோக்ரி வெப்சைட் இந்த நோக்ரி வெப்சைட் எடுத்ததுக்குன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா இது பேஜ் வைஸா பிரிச்சிடணும். நீங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் இதான் வந்து பேஸ் பேஜ், சாரி இதை வந்து ஹோம் பேஜ்னு வச்சுக்கணும். இந்த ஹோம் பேஜ்ல இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்றீங்க. இதுல ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்றீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்து இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. இந்த யூசர் நேம் கொடுக்குறீங்க, இந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ண போறீங்கன்னா இது வந்து செகண்ட் பேஜ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜை naukri.com கொடுத்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணி வரது வந்து இங்க செகண்ட் பேஜ். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜை வந்துட்டு ஒரு கிளாஸ்ல எழுதணும், செகண்ட் பேஜை ஒரு கிளாஸ்ல எழுதணும். அந்த ரெண்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்து நீங்க வேற ஒரு கிளாஸ்ல எழுதி அந்த ரெண்டு கிளாஸையும் வந்து கால் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுதான் நீங்க சிம்பிளா எப்பவுமே வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல பண்ணுங்க, இதுல ஜாவால பண்ணிருந்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் வரும்ன்ற மாதிரி நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கே கொஞ்சம் லைட்டா நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்னா எனக்கு அது மட்டும் இது மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புதுசா ஃப்ரெஷ்ஷா கோட் எழுதி கூட காட்டுறேன். எதனால இது வர மாட்டேங்குது, எந்த எக்ஸ்டென்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா கன்வெர்ட் ஃப்ரம் கிளாஸ் டெஸ்ட் லிசனர் டு கிளாஸ் அங்க போய் பார்த்தா இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. லிசனர்ஸும் போட்டுருந்தேன், லிசனர் தான் போட்டிருந்தேன். இங்க கரெக்டாக தான் வந்துருச்சு. அப்படியே இந்த இஷ்யூ அடிச்சு இதுக்குள்ள மெதுவா பாத்துக்கலாம் சந்திரா, அர்ஜென்ட்ல கூட இதை பாத்துக்கலாம். நான் கொஞ்சம்னா இப்பதான் கோட் அடிச்சுட்டே இருந்தேன். அதனால காலைல குட் மார்னிங்ல எதுவும் அனுப்பவே இல்லை, வீட்டுல தான் உட்காந்துருக்கேன். முடிச்சிட்டேன்னா நான் உங்ககிட்ட வந்துட்டு அந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்து டெஸ்ட் என்ஜின் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு இதுல வர எழுத வேண்டிய கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. சப்போஸ் முடிச்சேன்னா நாளைக்கு ஒரு நாள் வர முடியுமா எனக்காக? நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தீங்கன்னா கூட, ஏன்னா இதுலதான் நம்ம பேஜ் ஃபேக்டரின்றதும் இதை தான் பார்ப்போம். அந்த அந்த பேரல் எக்ஸிகியூஷன் இருக்கு பார்த்தீங்களா? பேரல் எக்ஸிகியூஷன் என்னன்னா ஒரு ரெண்டு டெஸ்ட் கேஸ் 3 டெஸ்ட் கேஸ் வச்சு பேரலா ரெண்டு
2-3 டெஸ்ட் கிளாஸ் இந்த பப்ளிக் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் ஃபைல்லாம் வந்து பேரலலா வந்து எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது இந்த pom.xml தான் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ம். அந்த ஒரு விஷயமும், அதுக்கப்புறமா இங்க நம்ம ஃபர்தரா எழுதின மூ இந்த எழுதின இந்த அனலைசரும், இந்த ரீட் லிசனரும், இந்த ரீடரையும், இந்த அசர்ட்டும் 3த்தையும் வச்சு ஒண்ணா எப்படி பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் நம்ம ரன் பண்றோம் அப்படின்ற மாரி எழுதுன ப்ரோகிராமு. ம். இது நானு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வரேன். இது மட்டும் தான். இது முடிஞ்சுச்சுன்னா ஓகே ஆயிடும். வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு இதே சேம் டைம் கேக்குறீங்களா சந்துரு? ஆ, நாளைக்கு ஆ. நான் அவைலபிள் தான். மத்தவங்க 3 பேரும் என்னன்னு தெரியல. பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஓகே. இல்ல கூட மண்டே பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மண்டே இல்ல டியூஸ்டே பாத்துக்கலாம். ம். ஜஸ்ட் டு ட்ரை தான். சரி எல்லாரும் Zoom ஆப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? யார் Zoom ஆப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? இல்லைன்னா நான் என்னோட இதுலயே குக்கும்பர் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபர்தரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமேன்ட்டு. ஆ, உங்க இதுலயே காமிச்சிடுங்க சந்துரு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம எப்பவுமே வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு ஃபைல் கிளிக் பண்ணி ஒரு நியூ போய் ஒரு ப்ராஜெக்ட் ஆஸ் யூஷுவல் மேவன் ப்ராஜெக்ட் தான். ஸோ இங்கே வந்து கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குக்கும்பர் டிசம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்மளுக்கு நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், pom.xml வந்துட்டு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணோம். டிபெண்டன்சிஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செலினியம் வெப் டிரைவர், அந்த வெப் டிரைவ் மேனேஜர் அதெல்லாம் வந்து நம்ம பழையசுலேயே இருக்கும். அது மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ தென் நெக்ஸ்ட் வெப் டிரைவ் மேனேஜர். ஸோ இதுக்கப்புறமா செலினியம் ஜாவா வெப் டிரைவ் மேனேஜர், தென் குக்கும்பர் ஜே யூனிட்னு சொல்லிட்டு போடணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணும். இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு மேவன் ரிபாசிட்டரியில் போய் குக்கும்பர் ஜாவா, குக்கும்பர் ஜே யூனிட். ஸோ குக்கும்பர் ஜாவா வருது. அட்வான்ஸ் செஷன் எடுத்துக்கோங்க 15.0. இப்போ குக்கும்பர் ஜாவா எடுத்தாச்சு. குக்கும்பர் ஜே யூனிட் எடுக்கணும். குக்கும்பர் ஜே யூனிட்டே எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜே யூனிட் வந்துட்டு பழைசு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். செலினியம் பொறுத்த வரைக்கும் ஜே யூனிட் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் குக்கும்பரை பொறுத்த வரைக்கும் ஜே யூனிட் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு ரன்னர் கிளாஸ் ரன் பண்ணுவோம். அதுக்காக குக்கும்பரோட ஜே யூனிட் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த pom.cucumber ஜாவான்ற இந்த
இதுவும் குக்கும்பர் ஜேன்னுட்டும், அதுக்கு அடுத்தது வெப்டிரைவ் மேனேஜரு, அடுத்தது சிறுநீர் ஜாவா. இதெல்லாம் இந்த 4 டிபெண்டன்சி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் உள்ள வந்துட்டு இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு கன்வெர்ட் டு குக்கும்பர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு கிரீன் கலர் சிம்பிள் வரும். கிரீன் கலர் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு லொக்கேஷன் அலர்ட் பண்றீங்க. என்ன லொக்கேஷன் அலர்ட் பண்றீங்க, எப்பவுமே வந்து நம்ம குக்கும்பர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி, வேற எதுக்குமே வந்து ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஏன் ஒர்க் ஸ்பேஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணுமா கிட்ட, ஆமா கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். எல்லாருக்குமே இங்க வந்து தனியா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு வந்து நியூ கொடுத்து, ஜாவா கொடுத்து, நெக்ஸ்ட் கொடுத்து, இங்க வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்துச்சு. இங்க வந்து நீங்க நேம் எழுதணும். என்ன நேம் எழுதணும், சப்போஸ் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து இந்த சைட்ல இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் இங்க இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்க ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். அப்புறம் அதுக்கு மட்டும் தனியா ஒரு ஒர்க்கிங் செட் கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. செட்டுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. செட்டு டிசம்பர்ன்ற மாதிரி நான் எழுதிட்டேன், ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ அந்த செட்டு டிசம்பர் இங்கே வந்திருக்கும், இது வந்துச்சு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்போ தனியாக வந்து நம்ம ப்ரோக்ராம் தனியாக வந்துடும். ப்ரோக்ராம் எப்பவுமே வந்துட்டு குக்கும்பர் பண்ணும்போது மட்டும் நம்மளோட ப்ராஜெக்ட்டை தனியாக எடுத்து அதுக்கு ஒரு ஒர்க்கிங் செட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்ஸஸில் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இதில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபோல்டரோட நேம் வந்து எப்பவுமே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நேம் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு இதுல இருந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதணும். என்ன கிரியேட் பண்றீங்க, ஃபீச்சர் ஃபைல். சரிங்களா, ஃபீச்சர் ஃபைல் எழுதணும். ஃபீச்சர் ஃபைல் வந்துட்டு என்ன எழுதணும், லாகின் டாட் ஃபீச்சர், அவ்வளோதான். ஃபோல்டர் நேம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கணும். நீங்க கிரியேட் பண்ண போற ஃபைல் நேம் வந்து ஃபீச்சர்னு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ தென் ஜஸ்ட் ஃபினிஷ். நீங்க கொடுக்கும் போதுமே இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல சிம்பிள் இருக்கணும். இது வந்து ஒரு டம்மி, இது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அண்ட் தென் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க இங்க வந்து நீங்க ஃபீச்சர் அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நீங்க எந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டு செக் த பேமெண்ட் பேஜ், டு செக் த ஏதாவது ஒரு ஒரு வெப் பேஜ்ல ஒரு ஃபீச்சர் தான் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபீச்சர் நான் எதை சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம லாகின் பேஜ் எடுத்தா கூட லாகின் பேஜ்ல வந்துட்டு நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க, யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து டெஸ்ட் பண்றது ஒரு டெஸ்ட். யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா லாகின் பட்டன் கிளிக் பண்றது ஒரு டெஸ்ட் தான். ஸோ நீங்க என்ன ஃபீச்சர் நீங்க இங்க டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க குக்கும்பர்ல மேலே இங்க டாபிக்ல எழுதிடணும். அப்பதான் வந்துட்டு குக்கும்பரோட ரிப்போர்ட்டை பார்க்கும் போதும் அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி நீங்க இதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Facebook.com எடுக்கிறீங்கன்னா Facebook.comல ஃபீச்சர் என்ன ஃபீச்சர்னா, டு செக் த லாகின் functionality of the Facebook page, அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு சினாரியோ எழுதணும். நெக்ஸ்ட் சினாரியோ எழுதணும். சினாரியோ என்ன எழுத போறீங்க,
சினாரியோ வந்துட்டு டு செக் த valid username with empty password அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ வித் எம்டி பாஸ்வேர்ட். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே தான் வந்து ஜென்கின்ஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஜென்கின்ஸ் கீவேர்டு வந்து மொத்தம் 4 கீவேர்டு இருக்குது. என்ன மொத்தம் ஃபர்ஸ்ட் 5 இருந்தது, 5 வந்து 4 ஆக்கிட்டாங்க. 4 கீவேர்டு என்னென்ன கீவேர்டுனா கிவனு, வென்னு, அண்டு, தென்னு. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? புரியுதுங்களா? நான் மட்டும் போயிட்டு இருக்கேன். ஆமா புரியுது சொல்லு. ஸோ இந்த ஜென்கின்ஸ் கீவேர்டு வச்சு தான் நம்ம இங்க ஸ்டார்டிங் லெட்டரை கொடுத்து தான் நீங்க உங்களுடைய சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிவன், இது கிவன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுமா கேட்டா, எப்பவுமே கிவன் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண போற அந்த எப்பவுமே நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் யூஆர்எல் போட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். அதுக்காக வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நீங்க கிவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாம இருக்கணுன்றதுக்காக நம்ம கிவன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்ன ஜென்கின்ஸ் கீவேர்டு இருக்குன்றத சொல்றேன். கிவனு, வென்னு, அண்டு, தென்னு. இது இது இந்த ஆர்டர்ல தான் வருமான்னு கேட்டா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க கிவன், வென்னு, அண்டு, தென்னை வந்து நீங்க மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வென்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து கிவன் வந்து ப்ராப்பரா போட்டுருங்க. இந்த வென்னும் இந்த ஆண்டும் வந்துட்டு ப்ரீரெக்வசைட்னா உங்களுக்கு முக்கியமான தேவையை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும், இல்லைன்னா ப்ரீ கண்டிஷன் சொல்லுவாங்க. ப்ரீ கண்டிஷன்னா நீங்க ஒரு டெஸ்டிங் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் வந்துட்டு வென்னும் ஆண்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தென்னு வந்துட்டு நீங்க தென்னுக்கு அப்புறமா கூட நீங்க ஆண்ட் போடலாம். இங்க கூட நீங்க ஆண்ட் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் கூட தென் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்கின்ஸ் கீவேர்டு மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா இதுல தான் வந்துட்டு நீங்க உங்களோட ஓவரால் ப்ரோக்ராமே வந்துட்டு நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இதை தான் வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றது. ஸோ கிவன்ல வந்து டு என்டர் FB URL அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். So to enter a FB URL. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு to check the logo is displayed or not. So the next வந்து to enter the username and password. Then click a login button. So and check the URL test. ஸோ இது எழுதி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோடனே இந்த எல்லோ கலரில் வரணும். வந்தால் கரெக்டு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ரிட்டி ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரிட்டி ஃபார்மேட் கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது இன்புட் தர போகிறீங்களா, அந்த இன்புட்டை இங்கேயே ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயே ஹைலைட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து நீங்கள் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸில் மறுபடியும் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், ஒரு டபுள் கோட்ஸ், இங்கே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்புட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து டெஸ்ட் என்ஜினில் வந்து பேராமீட்டரைசேஷன் ஒரு டாபிக் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பேராமீட்டரைசேஷன் டாபிக் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கோட் லெவலில் வந்துட்டு இன்புட்டை தராமல் எக்ஸ்எம்எல் ஃபைல்லையே வந்துட்டு இன்புட்டை கொடுத்து அங்கே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து இங்கேயே இன்புட்டை கொடுத்து அங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நீங்கள் மேலே வந்து அவுட்லைன் அப்படின்னு எழுதணும். கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் அங்கே ஹைலைட் பண்ணதை இங்கே அப்படியே போட்டுடணும். யூசர் நேம் பைப் சிம்பிளோட அந்த நீங்கள் ஜென்கின்ஸ் வித் கண்டினியூட்டி அந்த மாதிரி ஏதோ நம்ம பார்த்தோம்ல இதில் கண்டினியூட்டி இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம சிலபஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. என்னன்னா பைப் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் சிஐசிடி சொல்லுவாங்க, கண்டினியூட்டி இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம யூசர் நேமில் கொடுத்து ஒரு காலன் கொடுத்து இல்லை பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு கோலன் கொடுத்து இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு கோலன் கொடுத்து யூசர் 123 ஒரு கோலன் கொடுத்து பாஸ் 123. ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் வந்து யூசர் 1245 பாஸ் 1245. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பெட்டி ஃபார்மேட் கொடுக்கணும். அப்போ தான் அலைன்மெண்ட்லாம் கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆனதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதுலேயும் புரியுதில்ல, இப்போ இதுலேயும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. புரியுது சந்திர. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப்பில் போய் எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போய் குக்கும்பர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த மேவன் ப்ராஜெக்டில் form.xml குக்கும்பர் ஜூயின்ட்டு குக்கும்பர் ஜாவா அப்படின்ற மாதிரி டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒர்க்கிங் செட் க்ரியேட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் செட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் வித்து கன்வெர்ட் டு குக்கும்பர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதணும். அந்த ஃபீச்சர் ஃபைல் வந்து எதில் எழுதணும், எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்ஸஸில் அந்த சோர்ஸில் இருந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபீச்சர்ஸ் எழுதி அந்த ஃபீச்சர்ஸில் ஏதாவது ஒரு நேம் லாகின் டாட் ஃபீச்சர் இல்லைனா டெமோ டாட் ஃபீச்சர் இல்லைன்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட் ஃபீச்சர் அந்த மாதிரி வச்சு முடிச்சுக்கணும். சரிங்களா? இதிலிருந்து இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கண்டென்ட் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இன்புட் தரது மட்டும் தனியாக நீங்கள் ஹைலைட் பண்ணி அந்த ஹைலைட் பண்ண எடுத்து எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் தனியாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்து குக்கும்பர் ஃபீச்சர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் வந்துட்டு இருக்குது, ஸோ ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி காட்டுது. ஸோ இதில் வேணால் நேம் என்ன நம்ம ரீஃபேக்டர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி pretty ஃபார்மேட் கொடுத்து மறுபடியும் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ரன்னர்ஸ் கொடுத்து குக்கும்பர் டாட் ஃபீச்சர் வரும். இதுக்கு குக்கும்பர் ஃபீச்சர் வந்திருக்காது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ இந்த குக்கும்பர் டாட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா, நம்ம அங்கே கிரியேட் பண்ண ஃபைலுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் காட்டுது. இது வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இந்த மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதுன அந்த ஜென்கின்ஸ்ன்ற கீவேர்டு, இந்த கீவேர்டு வச்சு நம்ம எழுதின சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறமா வென்ன்ற அந்த கீவேர்டு வச்சு நம்ம எழுதுன சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் மறுபடியும் வென்னு வந்திருக்கு. நம்ம வென்னு வரக்கூடாது, ஆண்ட்னு வரணும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா அதே இங்க ஒரு கீவேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் இங்க வந்து தென்னு பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆண்ட் பண்ணோம், ஆனால் தென்னு வந்திருக்கு. ஸோ இந்த தென்னையும் வந்து ஆண்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாவில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் நேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டெப் டெஃபினேஷன் அந்த மாதிரியே, இல்லை ஸ்டெப் டெஃப் என்ஐ அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு நேம் வச்சா போதும். நீங்கள் பேக்கேஜோட நேம் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நான் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு அங்கே கொடுத்த அந்த லாகின் 01 அண்டர்ஸ்கோர் ஸ்டெப்பு அண்டர்ஸ்கோர் டெஃப். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டெப்பு டெஃப் அந்த மாதிரி முடிகிற மாதிரியே வந்து நீங்கள் கிளாஸ் நேம் எழுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு பார்க்கும்போதும் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 10 ஃபீச்சர் ஃபைல் எழுதினாலும் 10 ஃபீச்சர் ஃபைலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்காக நம்ம வந்து மேலே இந்த நீங்கள் கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஃபீச்சர் நேம் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்து அப்புறம் ஸ்டெப்பு டெஃப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் ஃபினிஷ் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் உள்ள வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு மெயின் மெத்தட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி டெஸ்ட் என்ஜினில் அட்ரி டெஸ்ட் தான் ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா கிவன்ன்ற இந்த ஜென்கின்ஸ் கீவேர்டு வச்சு நம்ம எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு ஜென்கின்ஸ் கீவேர்டு வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமே. ஃபார் எக்ஸாம்பிள் அது வென்னா இருந்தாலும் சரி, கிவன் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரியாரிட்டி வச்சு நம்ம இங்க வந்து செப்பரேட்ல பண்ணவே முடியாது. இதனாலதான் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுடைய குக்கும்பருக்கு. இது எந்த ஆர்டரிசம்ல நீங்க அங்க எழுதுறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணி நீங்க இந்த ஃபீச்சர் ஃபைல எழுதும் போதுமே வந்து நல்லா பிளான் பண்ணி எழுதிடணும். இதுல நீங்க என்ன பிளான் பண்ணி எந்த ஆர்டரிசம்ல எழுதுறீங்களோ அந்த ஆர்டரிசம்ல வரைக்கும் தான் நம்ம இங்க எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஜே யூனிட் கண்டுபிடிச்சாங்க. ஜே யூனிட்ல இருந்து குக்கும்பர் வந்தது. குக்கும்பர்ல இருந்து தான் டெஸ்ட் என்ஜி வந்து. டெஸ்ட் என்ஜி தான் அட்வான்ஸ் வெர்ஷன். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் வெர்ஷனை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு அப்புறமா ஓல்டு வெர்ஷன்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? இந்த புது கான்செப்ட் இல்லையா, கொஞ்சம் கவனிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. அந்த எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட்ஸ் கூட மோஸ்ட்லி வந்துட்டு ஏன்னா நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேனா, அதனால ஒரு 1.5 hours வந்தா கூட எனக்கு ஓகே தான். நாளைக்கு வந்தீங்கன்னா ஏன்னா மற்றவங்கலாம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க முடிச்ச உடனே இன்னொரு கிளாஸ் ரெடியா இருப்பாங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட ரெடியா கிளாஸ் ஆள் இருக்காங்க.
அதனால நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஆள் இல்ல. ஃப்ரீயா தான் இருப்பேன். ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் எடுக்கிற மாரி இருந்தா கூட, நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்ஸு, அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபுல்ஃபில் ஆவறதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துடலான்னு பார்த்தேன். முடிஞ்சா நாளைக்கு வர ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே நாளைக்கு சந்துரு. மார்னிங் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஈவினிங் நான் அவைலபிள் கிடையாது. மார்னிங்னா கூட ஓகே தான். எனக்கு நைட் வந்துரும். நைட்னா இன்னைக்கு நைட் சொல்றீங்களா? ஆமா. சரி ஓகே அப்படி. ஃபைன். எனக்கு இல்ல நோ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் எல்லார்கிட்டயும். ஏன்னா எனக்கு சரி. நாளைக்கு ஈவினிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் முடியாது. சாட்டர்டே மார்னிங் உங்க டைம்க்கு. நான் கேட்டுட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சண்டே மார்னிங் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கு. பொறுமையா கேட்டு சொல்லுங்க. ஒண்ணும் யா பிரச்சனை யா. இல்ல. மண்டே கூட ம். எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்ட்டு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல சொல்லுங்க எனக்கு. யா யா. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த லாகின் ஃபீச்சர் எழுதியாச்சு. லாகின் ஃபீச்சர் எழுதிட்டு, அத ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணோனயும், ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் வந்து கன்சோல்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. அத நம்ம காப்பி பண்ணி, ஒரு புதுசா ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி, அந்த பேக்கேஜ்குள்ள போட்டாச்சு. இதுல வந்து நானு சொன்ன மாரி, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மெயின் மெத்தட் மாரி. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த கீவேர்ட் வச்சு எழுதுறதுனால, இந்த கீவேர்டுக்காக இது ஆர்டரிசம்லாம் எதுவும் பண்ண முடியாது. இது இருக்கிற ஆர்டர் தான் இன்டர்செக்ஷன் ஆர்டர் மாரி மேலேருந்து நம்ம எந்த இன்டர்செக்ஷன் ஆர்டர்ல வச்சிருக்கோமோ, அதே ஆர்டர்ல தான் ப்ரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஃபீச்சர் ஃபைலே வந்துட்டு நீங்க மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, ஃபுல் ஃப்ளெட்ஜோட கரெக்ட்டா எழுதிடணும். நீங்க இதுல எந்த ஆர்டர்ல கொண்டு போறீங்களோ, அந்த ஆர்டர்ல தான் உங்க ப்ரோகிராம் போகும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சுட்டு, இப்ப இதுலருந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இங்க என்ன ஆக்ஷன் குடுத்துருக்கோம் நம்ப? டூ என்டர் எ எஃபி யூஆர்எல். ஸோ அப்ப இங்க வந்து எஃபியோட யூஆர்எல் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதனால தான் நீங்க எழுதுற ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா எழுதணும்னு சொல்ல வந்தேன். அந்த சென்டென்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் வந்துட்டு இதுதான் வந்து அ நம்ம கடைசில வந்துட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு அதுதான் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 4 டெஸ்ட் கேஸ் ஆல்ரெடி குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்ல வச்சிருக்கோம். 5ஆவதா எழுதுற ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து செகண்ட் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்னு வருதுன்னு வச்சுங்களேன் சந்துரு. ம். அது அந்த சீக்வென்ஸ்லாம் மாத்த முடியாதா இந்த இதுல? அதுதான் பண்ண முடியாது. அதுதான் இங்க ஒரு டிஃபால்ட். நம்ப அங்க நம்ம டெஸ்ட் என்ஜின்ல யூஸ் பண்ற மாரி பாராமீட்டர் பிரியாரிட்டி கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னும் பாராமீட்டரைசேஷன் மாரி அங்க குடுக்க வேண்டிய இன்புட்ட வந்து நீங்க இங்கேயே குடுத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த இன்புட்ட வச்சு அது ரன் ஆகும். இந்த இன்புட்ட வச்சு ரன் ஆகுன்ற மாரி இங்க வேணா மாத்த முடியும். மத்தபடி அதெல்லாம் மாத்த முடியாது. டெஸ்ட் என்ஜி கொஞ்சம் பெட்டரா இருக்கு இதை விட. அதனால தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ஜின் எடுத்தேன். அது ஈஸியா இருக்கு கொஞ்சம் எல்லாமே. ம். யா. டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் எழுதிடுறோம். முடிஞ்சிருச்சு. ம். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. எது ரெடியா தெரியுது. ஆனா அதுல வந்து JSON ஃபார்மேட் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல JSON ஃபார்மேட் கொஞ்சம் ஈஸியா வந்துரும். ம். இல்ல JSON சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டுவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு அதுல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அது மாதிரி ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம ஆ, இது இந்த கீவேர்டு சாதாரண இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு பாருங்க. இந்த கர்கின் யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஆமா. ஃபீச்சர்ல. ம். சாதாரண இங்கிலீஷ் வேர்டு மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப கிராமட்டிக் மிஸ்டேக்லாம் ஒண்ணும் இல்ல. இது இப்ப அதாவது பார்க்கறதுக்கு என்ன சொல்றீங்க? ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். இப்ப சிஸ்டம் டாட் அவுட் அப்படிலாம் நம்ம கொடுக்காம கிவன் வென் அப்படின்னு கொடுக்குறோம்ல, அதை சொல்றேன். ஓ! அது சொல்றீங்களா? அது ஜென்கின்ஸ் கீவேர்ட்ஸ். அது நீங்க மாத்த முடியாது. ம். அது நீங்க குடுத்தே ஆகணும். அது குடுத்தா தான் ஒண்ணும் வந்துட்டு ஒரு மெயின் மெத்தடா ஆக்கி, அப்ப ஒரு மெயின் மெத்தடா நம்ம வச்சு அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரன் பண்ண முடியும். ம். இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிஃபிகல்ட் ஒண்ணும் இல்ல. போக போக உங்களுக்கு அதான் நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி உங்க ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல
எப்படி உங்களை வந்துட்டு பண்ண சொல்றாங்களோ அதை பண்ணாலே போதும். ஸோ நான் வந்துட்டு எங்க ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நாங்க சைபர்ஸ் போயிட்டோம், சிலினியமே விட்டாச்சு. So, ம். உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு என்ன யூஸ் பண்ண சொல்றாங்க, ஜாவாவா ஜாவா ஸ்கிரிப்டா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஆங்குலர்ல ரியாக்ட்லாம் இருக்குது, ஜாவாலையும் ஆங்குலர் ரியாக்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணி நீங்க, ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க், டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்லாம் வராது. ஓகேங்களா? ம். ம். இப்ப ஜாப் வந்து இப்போ அப்ளை பண்றோம்னு வச்சுங்களேன் சந்துரு. இப்போ இந்த கம்பெனி வந்து நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க கம்பெனிக்கு நாங்க அப்ளை பண்றோம்னா சைரஸ், ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரேம் ஒர்க்ல டெஸ்ட் இன்ஜின் மட்டும் தான் நாங்க ஃபெமிலியர்னு வச்சுங்களேன். அந்த ம். ஜாபுக்கு நாங்க அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து எங்க ரெஸ்யூமே எடுப்பாங்களா? ஆல்ரெடி ஆனா ஆட்டோமேஷன்ல எங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. அவங்க இல்லாட்டி அப்ளைவே பண்ண முடியாதா? ம். நீங்க டேக்கிள் பண்ற மாதிரி இல்ல எடுக்கவே முடியாதுல்ல. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும், ஜாவா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அது வந்து ஆஸ் பர் த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்